தேவனுக்கு பிரியமா நடந்துகிட்டாதான் அவருடைய பார்வை உங்க மேல படும். அவருடைய பார்வை படுறதுக்கு முதலாவதா நீங்க கனி கொடுக்கலாம். ரெண்டாவதா சுவிசேஷம் அறிவிக்கலாம். காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, நற்செய்தி. கிறிஸ்துவனுடைய அன்பை, கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை நீங்க மத்தவங்களுக்கு சொல்லலாம். இதனால தேவன் ரொம்ப பிரியப்படுவார் இல்லையா? அவரை அறிவிக்கிறோம். மூணாவதா எதுல பிரியப்படுவார்னா, அவர் துதிகள் மத்தியில வாசம் செய்யற தேவன். இது உங்களுக்கு ஈஸி, துதிக்கிறது இல்லையா? இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அதுவும் அதிகமா பெண்கள் நான் பார்த்திருக்கேன். அவங்க அதிகமா, ஏன்னா அவங்க அழுறது ஹஸ்பண்டுக்கே கூட தெரியாது இல்லையா? அவங்க தனி அறையில அவங்க நைட்டு தூங்காம யாரும் பார்க்காம இருந்துதான் அழுகுறாங்க, ஜெபிக்கிறாங்க. நிறைய பெண்கள் அப்படிதான் இருக்காங்க, குறிப்பா இந்த ஹவுஸ் ஒய்ஃப். ஒர்க்கிங் உமன்ஸும் மேக்சிமம் அப்படிதான் இருக்காங்க. அதனால அவங்க அதிகமா துதிக்கிற பிள்ளைங்களா, துதிக்கிற ஜனமா இருக்காங்க இல்லையா? அப்ப நீங்க தேவனுடைய பார்வை உங்க மேல திரும்பணும்னா நீங்க அதிகமா துதிக்கலாம். அவர் துதிகள் மத்தியில வாசம் செய்யற தேவன். துதிக்கிறதுல அவர் பிரியப்படுற தேவனா இருக்கார். துதிக்கிறதுல அவர் வாஞ்சை உள்ளவரா இருக்கார். துதியில அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கார். அப்ப நீங்க துதிக்கிறதன் வழியா, நீங்க துதிக்கிறது எப்படி துதிக்கலாம்னா, நீங்க பாட்டு பாடி துதிக்கலாம். அவர் செஞ்ச நன்மையை சொல்லி துதிக்கலாம். இல்ல தேவன் இப்படிப்பட்டவர்னு சொல்லி அவரை வாழ்த்தி நீங்க துதிக்கலாம். இப்படி நிறைய விதத்துல நீங்க தேவனை துதிக்க முடியும். அப்போ நீங்க தேவனுடைய பார்வை உங்க மேல வரணும்னா இந்த 3 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒண்ணு துதிக்கணும், இனி ஒண்ணு கனி கொடுக்கணும், இனி ஒண்ணு சுவிசேஷம் அறிவிக்கணும். சரியா? இந்த 3 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ